ஆவியினாலும் அக்கினியினாலும். he is going to baptize you in fire and in Holy Spirit. Amen. It's no more like ஃபயர்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கையில் கொஞ்சம் கொடுத்துட்டு லைக் தண்ணி ஊற்றுறாங்க, ஜஸ்ட் கை மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஹேண்ட். எப்படின்னா நீச்சல் அழுவல, பேப்டைஸ் மூழ்க அழுவுற, கோ இன்சைட், totally baptized in the Holy Spirit and fire. It's no more just your hand. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஞானஸ்தானம் பண்ணிட்டு he will baptize you in fire and Holy Spirit. அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா உள்ளுக்குலேருந்து ஒரு மாற்றம். ஒரு மரத்தை மாற்றணும்னா அந்த ரூட்ஸை தான் மாற்றணும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபயர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாங்கிட்டீங்க அந்த ஃபயர்? ஒரு அளவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமென். ஃபயர் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, உள்ளுக்குலேருந்து ஒரு மாற்றம், வேர்லேருந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்து அந்த கனியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்க போறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு தெரியல. Amen. Sometimes you are struggling. என்ன அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், இன்னும் மாறாம இருக்க. ஆனா இன்னைக்கு ஒரு உள்ளுக்குலேருந்து inside out there's going to be change that is going to change the fruits that you produce today.